அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபுர்கான் 25வது சூராவுடைய அல்லாஹ் தஆலா 72வது வசனத்திலே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமைகள் எப்படி இருப்பார்கள் என்று வரிசையாக சொல்லியிருக்கிறான். அதுல 72வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ற வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர வ இதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரஹ்மானாகி அல்லாஹ்வின் அடிமைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய பண்பு இப்படி இருக்கும். அவர்கள் லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய்யுக்கும் கேளிக்கைக்கும் அசத்தியங்களுக்கும் சாட்சிகளாக இருக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொய்யான விஷயங்களே அதை ஆதரிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஇதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வேடிக்கையான கேளிக்கையான கெட்ட விஷயங்களை வீணான விஷயங்களை கண்டால் அவர்கள் அதை கண்ணியமான முறையில் ஒதுக்கிவிட்டு கடந்து போய்விடுவார்கள். எப்படி? அதை புறக்கணித்து விட்டு போய்விடுவார்கள். அதுவும் கண்ணியமாக அவர்கள் அதை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது முஸ்லீமாக இருக்கக்கூடிய ரஹ்மானுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவுகள், நம்முடைய உம்மத் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமைகள் தானே. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அல்லாஹ் சொல்றான் இந்த அடிமைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொய்யுக்கும் அசத்தியங்களுக்கும் வீணானவற்றுக்கும் சாட்சியாளர்களாக இருக்க மாட்டார்கள். சாட்சி அளிப்பது என்றால் என்ன? அதை ஆதரிப்பது அல்லது அந்த இடத்தில் அதற்கு உடன்படுவது, அதை விட்டு விலகாமல் இருப்பது. இந்த இடத்தில் அஸ்ஸூர் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா அஸ்ஸூர் என்று சொன்னால் என்ன தெரியுமா? நம்முடைய சலஃப், சஹாபா, தாபியூன், தபா தாபியின்கள் எல்லாம் கொடுத்த விளக்கத்தை சொல்லுகிறார். அது என்ன தெரியும்? அஸ்ஸூர் என்று சொன்னால் அயாதுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளாகிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பிற மதத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள். அஸ்ஸூர் என்று சொன்னால் முஷ்ரிக்குகள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை தான் அல்லாஹ் தஆலா வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் என்று சொல்லுகிறான். அதாவது இணை வைப்பவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய அல்ல அதை பின்பற்றக்கூடியவர்களாக ரஹ்மானுடைய அடிமைகள் இருக்க மாட்டார்கள். நாம் ரஹ்மானுடைய அடிமைகளாக இருக்க வேண்டுமா அல்லது அந்த பண்டிகைகளுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டுமா? நினைத்து பாருங்கள். இன்னைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அதற்கு அடிமையாகிற நிலை ஏற்படுகிறது? ஏனென்றால் நாம் ரஹ்மானுடைய அடிமைகளாக நம்மையும் ஆக்கிக் கொள்வதில்லை, நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்ப்பதில்லை, நம்முடைய குடும்பத்தாருக்கு அப்படி தர்பியா செய்வதில்லை. ஆகவே அவர்கள் அந்தந்த விஷயங்களிலே பாவங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அதற்கு அடிமையாகிறார்கள். அப்ப முஸ்லிம் அல்லாதவர்களோடு முஷ்ரிக்குகளாக இருக்கக்கூடிய, இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் உருவாக்கக்கூடிய பண்டிகைகள், வழக்கங்கள், கொண்டாட்டங்கள் இது எல்லாமே ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, பாவமானது. அதற்கு ரஹ்மானுடைய அடிமை சாட்சி அளிக்க கூடாது, அதன் மூலமாக பலன் அனுபவிக்க கூடாது, அவர்கள் கொண்டாடுவதற்கு உதவக்கூடிய விதத்தில் பட்டாசுகள் விற்பது கூடாது. இன்று ரஹ்மானுடைய அடிமை பட்டாசுகளை விற்கிறார், அவருக்கு எளிமில்லை, அது ஹராம், அந்த வருமானம் ஹராம். ஏனென்றால் இது தெளிவாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முதல் விஷயம் ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு உதவுவதில் இருக்கிறது, பாவத்திற்கு உதவுகிற சட்டத்தில் வரும். அந்த வகையில் இது தடை செய்யப்பட்டது. இரண்டாவது, பட்டாசு என்பது தீயினால் ஆனது, தீ இல்லாமல் பட்டாசு இல்லை. தீயை கொண்டு விளையாடுவது மார்க்கத்தில் ஹராம்.